ஹாய் மக்களே, அகைன் நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஆஹ், என்ன சொல்றது, இப்போ ஒரு பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா. நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், சரிங்களா? பஸ்ஸில் போகும்போதும் சரி, ட்ரெயினில் போகும்போதும் சரி, பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இருமொழிகள் இருக்கும். ஐ மீன் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும், சரிங்களா? ட்ரெயினில் நம்ம நார்த்து சைடு சவுத் சைடு போகிற ட்ரெயினாக இருந்தால் மும்மொழிகள் இருக்கும். இப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஓகே. ஹிந்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இதே பாருங்க, ட்ரெயின்ல பாருங்க, மும்மொழிகள் இருக்கும். நமக்கு எதுக்குங்க மும்மொழிகள்? இருமொழிகள் இருந்தா பத்தாதா? இதுல வடநாட்டு பயில்களை நம்ம தான் உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கு. இந்த மும்மொழிகளை வச்சு எதுக்கு நீங்க ஹிந்திக்கார பயில்கள்லாம் தமிழ்நாட்டுல விடுறீங்க? இப்ப தமிழ்நாட்டுல அவனுங்க வந்தனால நிறைய அராஜகம் நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, அவனுங்க நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால போட்டுட்டு அவனுங்க சம்பாதிக்கிறானுங்க. நம்ம அவனுக்கு கீழே கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு இரு மொழிகள் இருந்தா போறாதா? மும்மொழிகள் தேவையா? நீங்களே பார்த்துருப்பீங்க, பிளாட்ஃபார்ம்ல தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் படிப்பாங்க. இப்போ தமிழே படிக்க தெரியலனாலும் இது எங்கெங்க போகுது அப்படின்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் படிப்பாங்க. ஹிந்திக்கார பல்கே கூட இங்கிலீஷ் தெரியாதுங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம தான் தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரனை வரவேற்கணும். இதே அந்த ஊருக்கு போனா, அந்த ஸ்டேட்டுக்கு போனா அவனுங்க மதிப்பானுங்களா? கொஞ்சம் கூட அசர மாட்டானுங்க. ஸோ நம்ம தான் தேவையில்லாம ரயில்வேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பல்களை கூட்டு வர்றதும், பிஹெச்எல்ல பார்த்தீங்கன்னா அவனுங்களும் ஹிந்திக்கார பல்கா உள்ள ஆளை எடுக்கிறதும். இதை நிறுத்தினாலே போதும். இந்த ட்ரெயின்ல உள்ள அந்த மொழிகள், அதே மாதிரி இந்த ஹிந்திக்கார பல்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரத நிறுத்தினாலே முக்கால்வாசி தமிழ் ஜனங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. இப்போ இவனுங்களை இழுத்துட்டு வந்ததுனால தமிழ் ஆளுங்களுக்கு இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. பார்த்தீங்களா, நிறைய பேத்துக்கு பாருங்க ரயில்வேல வேலை கிடைக்கல. அவனுங்களாம் பாத்தீங்கன்னா காசை உள்ள தள்ளிட்டு அவனுங்க பாட்டுக்கு வரானுங்களா வேலை பாக்குறாங்களான்னு அது எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கார்டு அடிச்சுட்டு வெளியில மரத்தடியில உட்காந்து டீ சாப்பிட்றதும், கதை அடிக்கிறதும், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கவர்மெண்ட் தான் வைக்கணும். அது நம்ம கையில இல்லை. அது நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் நம்ம சொல்ல போனா நம்மள பொல்லாதவங்க, நம்மள தப்பா பேசுவாங்க. பேசுனா பேசிட்டு போட்டோம், ஒரு 1000 பேசதான் செய்யும். ஸோ இரு மொழிகள் இருந்தாலே போதும். மும்மொழிகள் தேவைன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளோ கேவலமான ஊர் இல்லை. தமிழ்நாடு நல்ல ஊரு தான். என்ன மக்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லாம் பாசக்காரவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். Until then, bye from Indrasena signing off. Bye.